நான் திருமணம் வேண்டாம் அப்ப என்று 1000 முறை எடுத்துரைத்தேன். என்னுடைய வார்த்தையை கேட்காமல் இந்த பாவிக்கு கட்டாய திருமணத்தை செய்து வைத்தீர்களே அப்பா. அம்மா அம்மி மிதித்து அருந்ததியை பார்த்து ஊரறிய உலகறிய அக்கறை சாட்சியாக அனைவருக்கு முன்பதாக என்னை தொட்டு தாலி கட்டிய என்னுடைய கணவர் என்னை விட்டு பிரிந்து விட்டாரே அப்பா. வார்த்தைக்கு அந்த தாலி அறுத்து போடுமா, மாப்பிள்ளை பார்த்து திருமணம் செய்து நான் முடிக்கிறேன். புறப்பட்டு மாமா. அப்பா என்ன வார்த்தை வரைக்கிறீர்கள் அப்பா, என்ன வார்த்தை வரைக்கிறீர்கள்? என்னுடைய கணவர் கட்டிய தாலியை எடுத்தெறிந்து விட்டு நான் தாய் வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும். புறப்பட்டு மாமா போகலாம். வேண்டாம் அப்பா, வேண்டாம். வார்த்தை கேளம்மா. அப்பா கல்லாடான கணவன் புல்லாடான புரிசன் என்று சொல்வார்களே, அதற்கு எடுத்து காட்டாங்க உன்னுடைய மகள் மரகதமா நான் வாழ்த்து விடுகிறேன் அப்பா. இது நான் வாழ்ந்தாலும் அவரோடு, இந்த பாவினான் செத்தாலும் அவரோடு சாக. அப்படி ஏதாவது எனக்கு கடைசியா செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பாவிக்கு ஒன்றை செய்வீங்களா? அம்மா சொல்லம்மா, ஏற்பாடு செய்கிறேன். உனக்கு என்ன வேண்டும் அம்மா, என்ன வேண்டும் சொல், செய்து முடிக்கிறேன் அம்மா. ஒரு கிராமத்திலே ஒரு பெண்ணானவள் பிறக்கின்றாள் அப்பா. அவள் பிறந்து வளர்ந்து வாலிபமாகி நல்லதொரு ஆடவரை பார்த்து திருமணத்தை செய்து கொண்டு அவள் பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீட்டிற்கு சென்று சிறப்பாக வாழ்கின்றாள் அப்பா. அப்படி வாழ்கின்ற காலத்திலே அந்த பெண்ணானவள் என்றாவது ஒரு நாள் அவள் இறந்த பிறகு அந்த கிராமத்து பெண்கள் அனைவரும் அந்த பிணத்தை கூடி அழுவார்கள் அப்பா. அப்படி அழுகின்ற வேளையில அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணானவள் எழுந்து கேட்பாளா, அது சாய்ந்து விட்டது, என்னை இந்த பெணை எதுக்காக காத்துக்கிட்டு கேட்பாளாம் அப்பா. அதற்கு மற்றொரு பெண்ணானவள் எழுந்து சொல்வாளா, இந்த பெண்ணிற்கு தாய் வீட்டிலே இருந்து கடைசி முறையா வர வேண்டிய தாய் வீட்டில் உன்னுடைய மகள் மரகதமானான் பிறந்த வீட்டை விட்டு புகுந்த வீடு செல்ல போகிறேன் அப்பா. நான் புகுந்த வீட்டிலேயே என்றாவது இருந்து விட்டான் இந்த தாயில் அது பெண்ணோட என்ன 4 பேர் நல்ல விதமா பேசுபடி வச்சுடாதீங்கப்பா. எந்த பாவியான அதை பெற வாய்க்கிறாதீங்கப்பா. அப்பா நான் மாட்டேன் செய்தி கேட்டு நம்முடைய தாய் வீட்டில இருந்து எனக்கு கடைசி முறையா கொண்டு வந்து போடுவீங்களப்பா. ஒரு கோடி துணி, அந்த கோடி துணி எனக்கு கொடுத்தால்